வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கர்லேயும் செய்யலாம், பாத்திரத்துலேயும் செய்யலாம். நான் பாத்திரத்தில் செய்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் நெய். இவங்க 2 பேரும் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை. பட்டை வகைகள்லாம் நல்லா பொரிஞ்சிட்டாங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். நீங்கள் 5-6 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் 2 போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இவங்கெல்லாம் நல்லா வதங்கிட்டாங்க. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சேர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தண்ணி, தேங்காய் பால் எல்லாமே சேர்த்தாச்சு. திக்கான தேங்காய் பால் இந்த சேரில் 2 சேர் எடுத்திருக்கேன். தண்ணி 3 சேர், மொத்தம் 5 சேர் தண்ணி இதில் விட்டுருக்குறேன். 1.5 சேர் சாப்பாடு அரிசி எடுத்துருக்குறேன். நாம் நார்மலாக 1.5 சேர் சாப்பாடு அரிசிக்கு 3 சேர் தண்ணி ஊற்றுவோம். நான் பாத்திரத்தில் செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா 2 சேர் சாதம் வேகணுன்றதுக்காண்டி எக்ஸ்ட்ரா 2 சேர் தண்ணி விட்டுருக்கேன். தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்தும் செய்யலாம், மஞ்சத்தூள் சேர்க்காமே செய்யலாம். மஞ்சத்தூள் ஏன் சேர்த்துருக்கேன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால சளி பிடிக்காமல் இருக்கும். அதனால் இந்த தேங்காய் பால் சோறுக்கு என்ன சைடிஷ் செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டு எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது. வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டிக்குங்க. வெட்டிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா தூக்கலாக எண்ணெய் விட்டு பொன்னிறமாக வந்த உடனே சும்மா 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றுங்க. உடச்சி ஊற்றினீங்கனாக்கா ஒரு அடை மாரி வந்துடுவான். அதை அப்படியே பெரட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வந்துட்டாங்க. இதில் அப்படியே டேரெக்டாக நம்ம முட்டையை பீட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே உடச்சி மேலே விட்டுற வேண்டியதுதான். முட்டையை உடச்சி விட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஷேக் கொடுத்தீங்கன்னாக்க ஒரு அடை பதத்துக்கு வந்துட்டாங்க பாருங்கள். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், நல்லா அடை மாரி வந்துட்டாங்க. இதை அப்படியே பரட்டி போட்டோம்னாக்க வெங்காய அடை, முட்டை போட்ட வெங்காய அடை ரெடி. இந்த பதம் வந்த உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பெப்பர் தேவையான அளவு போட்டுக்கலாம். அதேமாதிரி நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அது செய்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது எப்படின்னாக்கா இந்த ஹோட்டலில், அதாவது கடைகளில், பேக்கரியில் கிடைக்கிற பகோடா மாதிரி வந்துடுவான். இது அப்படியே பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கே கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை எத்தனை எடுத்துருக்கீங்க? முட்டை 2 முட்டை தான் ஊற்றுவேன். இங்கே பாரு, எவ்வளோ அருமையாக வந்துருச்சு பாருமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு சைடிஷ். தேங்காய் பால் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப அருமையாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. தண்ணி கொதிச்சோடனே அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் இப்படி திரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாதம் வெந்து ரெடியான பிறகு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். சாதம் வெந்தோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். தண்ணிலாம் சுண்டி சாதம் வெந்து ரெடி ஆகிட்டாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்களுக்கு சளி இருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான தேங்காய் பால் சாதம் ரெடி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.